ஃபைனலி நீங்க நிறைய பேர் கேட்ட மாதிரியான ப்ளூடூத் காலிங் இருக்கிற பெரிய டிஸ்பிளே இருக்கிற லோ பட்ஜெட்ல நிறைய ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். பீட் எக்ஸ்பி மாறும். 2500 ரூபாய் கொடுத்து இந்த வாட்ச் நீங்க வாங்குறப்ப இந்த மாதிரி தான் இந்த வாட்ச் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். பாக்ஸ் ஒரு நீட் அண்ட் சிம்பிள் பேக்கேஜ்ல வரும். உள்ள திறந்தோன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் இருக்கும். வாட்ச் பார்க்கறதுக்கு லைட்டா ஆப்பிள் வாட்சோட சாயல் தெரியும், இருந்தாலும் நல்லா இருக்கு. அப்புறம் இந்த வாட்சுக்கான ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர். இதுக்கப்புறம் இந்த குட்டி டப்பாக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபாய் கூப்பன் கோட் இருந்தது. இன்கேஸ் அடுத்து பீட் எக்ஸ்பில ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா 500 ரூபாய் உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த கூப்பன் கோட். அதுக்கப்புறம் நிறைய டாப் பிராண்ட் மாதிரி இவங்களும் ஸ்டிக்கர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இருக்கு. இது வந்து இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியால எக்கச்சக்க ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க யாரு அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீட் எக்ஸ்பி அப்படின்ற இந்த பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியன் பிராண்ட் தான். இவங்க நிறைய ஜிம் எக்யூப்மென்ட், ட்ரெட்மில் இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஸ்மார்ட் வாட்ச் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஒரு சில வாட்சஸ் லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பீட் எக்ஸ்பி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற இந்த வாட்ச் யூஸ் பண்ணிருந்தேன். லோ பட்ஜெட்ல இசிஜி செக் பண்ணிக்கலாம். இந்த சென்சார்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராமிசிங்கா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்ச் இம்ப்ரெஸ் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரீசனுக்காக இந்த வாட்ச் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் காலிங். 2500 ரூபாய்க்குள்ள ஒரு வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் இருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும் அப்படின்றதான் எல்லாரோட மைண்ட் செட்டா இருக்கும். இது எப்படி இருக்குன்றத லைவா நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சா? எழுதிட்டே இருக்கீங்களா? எங்க சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு ப்ரோ. நீங்க ஷூட்ல தான் இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. பொண்டாட்டிகள்லாம் நல்லா இருக்காங்களா? உங்க பொண்டாட்டியா? சவுண்ட் கேட்டிருப்பீங்க. ஆப்போசிட்ல பேசுறவங்களோட வாய்ஸ் வந்து நல்ல தெளிவா கேட்டது. ஒரு குட்டி ஸ்பீக்கர்ல நம்மளுக்கு கேட்கிற மாதிரியே இருந்தது. சோ காலிங் ஃபீச்சர் அப்படின்னு வாட்ச்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டயல் பண்ணி பேசிக்கலாம். கால் லாகும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸை திங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸ்ல போய் டைரக்டா வந்து கால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம போன்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால நம்மளுக்கு கால் வந்தா மட்டும் இல்ல, ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தா கூட நம்மளோட வாட்ச்லயே ஷோ ஆகும். அது என்னென்ன ஆப்ல வரணும் அப்படின்றதையும் உங்களால ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணலாம் Glory Fit அப்படின்ற இந்த ஆப்ல. இது ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் இந்த வாட்ச் எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அதோட டிஸ்ப்ளே 1.85 இன்ச்ல 2.5D கர்வ்டு LCD டிஸ்ப்ளே தான். 520 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் ஓரளவு டீசன்ட் தான். பட் டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வியூ ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அதனாலே பார்க்கிறதுக்கும் சரி, கையில கட்டறப்பையும் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு ஆப்பிள் வாட்ச் சாயல் இருக்கு. அண்ட் கட்டறப்பையும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை விட இந்த டிஸ்ப்ளேல இருக்க வாட்ச் ஃபேஸஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு சில அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷிங்கா பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா நியூவாவும் இருந்தது. இன் கேஸ் நம்மளோட போட்டோ வாட்ச் ஃபேஸ் வைக்கிறனாலும் எல்லா வாட்ச் மாதிரி இதுலயும் வச்சுக்க முடியும். அதே மாதிரி வாட்ச் பார்க்கிறதுக்கு கையில கட்டறதுக்கு மட்டும் ஆப்பிள் வாட்ச் மாதிரி இல்ல. இந்த யூஐமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் ஒரு யூஐ மாதிரியே கொடுத்திருப்பாங்க. சோ இதனாலே லோ பட்ஜெட்ல கையில கட்டறதுக்கும் சரி, இந்த ப்ளூடூத் காலிங் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் மெயினா நிறைய பேர் பார்ப்பாங்க. ரெண்டு ரீசனுக்காக இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தவிர டிஃபரெண்டா இருந்த ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இப்ப வர எல்லா வாட்ச்லயும் கேம் கொடுக்குறாங்க இல்லையா, இவங்களும் ரெண்டு கேம் கொடுத்திருக்காங்க. சும்மா இருக்க டைம்ல நீங்க விளையாடுறது அப்படின்னா உங்க வாட்ச்ல உங்களால கேம் விளையாண்டுக்க முடியும். கிட்டத்தட்ட 70 ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஏதாவது நீங்க ஒர்க் அவுட்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த ஆப்ல வந்து உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை பொறுத்தவரை எல்லா டேட்டாஸையும் டீடைல்டா பாத்துக்க முடியும். எக்கச்சக்க கஸ்டமைசேஷன் இருக்கு. இந்த வாட்ச்ல இருக்க எல்லா ஃபீச்சரையும் தனித்தனியா போய் நீங்க கஸ்டமைஸ் பண்றதா இருந்தாலும் அதுக்கான எல்லா ஃபீச்சரும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி 2000 ரூபாய் வாட்சா இருந்தாலும் firmware அப்டேட் பண்றதுக்கு ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா அப்டேட் வருதா இல்லையான்றத பொறுத்து இருந்து ஒரு மாசம்லாம் யூஸ் பண்ணாதான் தெரியும். சோ மோஸ்ட்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர எல்லா வாட்ச் மாதிரி ஹார்ட் ரேட் செக் பண்ணிக்கலாம், SpO2 செக் பண்ணிக்கலாம், பிபி செக் பண்ணிக்கலாமா, அதே மாதிரி ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு. பட் இதோட அக்யூரசி லெவல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதோட பட்ஜெட் அப்படி. மியூசிக் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம போன்ல தான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா. அதுக்கப்புறம் மூடுன்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா நம்ம என்ன மூட்ல இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்குமா, அதாவது ஹாப்பியா இருக்குமா இல்ல வேற ஏதாவது மூட்ல இருக்குமா அப்படின்றத இதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுமா. அப்புறம் AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதை எப்படி ஆன் பண்ணிட்டு who is tech boss அப்படின்னு கேட்டா அப்படின்னா நம்ம போன்ல சிரியோ இல்ல கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த போன்ல தான் ஷோ ஆகுதே தவிர வாட்ச்ல எதுவும் வராது. இதுல என்ன AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றத எனக்கு புரியல. தென் அலாரம், ஸ்டாப் வாட்ச், வெதர், இதை தவிர கால்குலேட்டர் இருந்தது. இது எல்லாமே யூசுவலா வாட்ச்ல நம்ம பாக்குற மாதிரி இந்த ஃபீச்சர் இதுலயும் இருக்கு. IP68 ரேட்டிங் இருக்கு. அதாவது 1.5 மீட்டர் ஆழத்துல 30 நிமிஷம் இந்த வாட்சை தண்ணிக்குள்ள போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது அப்படின்றாங்க. 7 நாளைக்கான பேட்டரி இருக்கான். இந்த வாட்சை ஒரு வாரத்துக்கு மேல நான் யூஸ் பண்றேன். ஒரு 5 நாள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே தாங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதிகபட்சம் ஒரு 4 நாள் பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. அப்புறம் கடைசியா தான் ஒன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஆப்பிள் வாட்ச், சாம்சங் நிறைய வாட்ச்ல இருக்க மாதிரி லோ பட்ஜெட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ வாட்ச் வந்து லாக் பண்ணிக்கலாம் வேற யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி. பட் இந்த வாட்ச்ல என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ண, இதுக்கு எதுக்கு பாஸ்வேர்ட் அப்படின்றத எனக்கு தெரியல. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதோட விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2500 ரூபாய். 2000 ரூபாய்க்கு வாங்கலாம். இதுக்கு அவங்களே ஒரு சில கூப்பன்லாம் கொடுத்து
ஆஃபர் கொடுக்குற மாதிரிலாம் அவங்க வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வேணா லிங்க் வேணாலும் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்குள்ள ப்ளூடூத் காலிங் இருக்கிற இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற வாட்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிடையாது, ஒரு சில வாட்ச் இருக்கு. அந்த வரிசையில இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன்.